வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேச வணக்கம் சார். வணக்கம். எல்லா விஷயத்திலையும் திமுக மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொன்னா போதும் அப்படிங்கிற லெவல்லே அரசியல் அவங்க டீல் பண்ணிட்டே இருக்கிறாங்களா? அதுதாங்க பண்றாங்க. மக்கள் ஏதோ திமுக மேல அந்த வெறுப்பா இருக்காங்க. அந்த வெறுப்ப அப்படியே நம்ம மடைமாற்றி நமக்கு கொண்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் எந்த ஒரு கட்சி மேலே எப்ப வெறுப்படைவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் எதிர்பார்த்த விஷயத்த நீ செய்யல. வெறுப்பு கொண்டு வரணும். விமர்சனம் வைப்பாங்க. அவங்களுக்கு இந்த போதாமைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குன்னு விமர்சனம் வைப்பாங்க. தேவைப்பட்டா தேர்தல் நேரத்துல அவங்கள குத்தி விடுவாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். ஆனா, இது ஏதோ ஒட்டுமொத்தமா திமுகவுடைய இதையே நான் அப்படியே மடைமாற்றி நான் தாவேக்கு வந்துரும். ஏன்னா திமுக எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி தாவேக்கு தான் இருக்கு அப்படின்ட்டு ஒரிஜினல் கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கார். அது உண்மையா? நிச்சயமாக கிடையாது. இன்னும் சொல்லப்போனா இந்த இந்த களத்துல என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக அந்த ஸ்பேஸ்ல வரவே இல்லை. இன்னும் உள்ள வரவே இல்ல. உள்ள வர்றதுக்கான நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க. உள்ள வர்றதுக்கான கட்டுக்கதைகள் அவிழ்த்து விட்டுட்டே இருக்காங்க. உள்ள வர்றதுக்கான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்றாங்க. ஆனா அந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டாங்களா? வரல. மற்ற கட்சிகள் பாருங்க, ஏடிஎம்கே வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சாச்சு, தேர்தல் அறிக்கை அறிவிச்சாச்சு, பிரச்சாரத்துக்கு போயிட்டார். திமுக இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து தேர்தல் அறிக்கை வரப்போது, கூட்டணி பிரச்சனைகள்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்து களத்துக்கு 2ஆம் தேதி முதலமைச்சர் போப்பாரு சொல்லி வந்துட்டாங்க. விஜய் நீங்க சொல்ற மாதிரி அந்த கொளத்தூர், பெரம்பூர், அண்ணா நகர் இந்த தொகுதிகளில் பர்மிஷன் கேட்டிருக்காரு. அதுவும் உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. இன்னொன்னு, விஜய் தொடர்ச்சியா 20 நாட்கள் போறேன்னு பர்மிஷன் கேட்டிருக்காரா? இல்ல ஒரே ஒரு நாள் சென்னைக்கு மட்டும் பர்மிஷன் கேட்டிருக்காரா? அதுவும் நமக்கு தெரியாது. நான் எதிர்பார்க்கிறது ஒருவேளை கேட்டிருந்தா கூட சென்னைக்கு மட்டும் தான் கேட்டிருப்பார். சென்னையில ஒரு நாள் அவர் பிரச்சாரம் பண்ணாருன்னா, ஒரு வாரம் ரெஸ்ட் கேட்பார். நான் 5 தொகுதிக்கு போயிட்டேன். அப்ப 5 நாளுக்கு ரெஸ்ட் கொடுன்னு சொல்லி கேட்பார். இது நடக்கும். 5 நாளுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த தொகுதிக்கு போகணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இதே மாதிரி ஒரு 3 டைம் 4 டைம் பண்ணாருன்னா தேர்தல் தேதி தேர்தல் முடிஞ்சிரும். ஸோ விஜயோட ஆக்சுவல் பிளான்ல இந்த மாதிரி கடுமையான பிரச்சாரம்லாம் இல்லவே இல்ல. அவர் மறுபடியும் தொண்டர்களை சாட்டிஸ்ஃபை எப்படி சனிக்கிழமை அரசியல் ஒன்று எடுத்தாங்களோ, அதே மாதிரி நம்ம 5 நாளைக்கு ஒரு வாட்டி. அதான் சார் இப்ப என்னோட கேள்வி. இப்போ முதல்வர் ஸ்டாலின் வெயில பார்க்காம காலையில இருந்து நைட்டு வரை எல்லா தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணுவாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அதே மாதிரி தான். ஈவன் மோடி, பிரதமர் மோடியே இன்னும் ஒரு 5-6 டைமாவது சென்னை தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிடுவாரு. ஆனா விஜய நம்ம எத்தனை நாள் பிரச்சார களத்துல நம்ம பார்க்கலாம் அதிகபட்சம்? ஏங்க இவங்க எல்லாம் சாதாரண அரசியல்வாதிங்க. ஒரு பிரதமர் மந்திரியும் முதல் மந்திரியும் சாதாரண அரசியல். விஜய் அப்படியா? விஜய் ட்ரம்ப்புக்கெல்லாம் அதிகமானவருங்க. பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட அதிகமான நபர். நீங்க பாருங்க, நீங்க விஜய் ஒரு இஃப்தார் நோன்பு, ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ், கரெக்ட்டா? கியூஆர் கோடு கொடுத்தவங்க மட்டும் தான் அனுமதிக்கப்படுகின்ற ஸ்பேஸ். புஷியானந்தர் ரொம்ப கவனமா பார்க்குறாரு. அப்பா இது மத்தவங்கலாம் வரக்கூடாதுப்பா, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான விழாப்பா, நீங்க வெளியே போங்கப்பா அப்படிலாம் சொல்லி சொல்றாரு. நீங்க நல்லா பாருங்க, விஜய் உட்கார்ந்துருக்காரு. அவர் அந்த நோம்பு கஞ்சி எடுத்து குடிக்க போறாரு. பக்கத்துல அவரோட 2 பவுன்சர் இங்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன நீ பிரைம் மினிஸ்டர், உங்களுக்கு 2 பேரும் எஸ்ஜிபியா, எஸ்பிஜியா, இல்ல ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஃபோர்ஸா? நீ யாருப்பா நீ? எதுக்கு நீ ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்லயே உனக்கு எதுக்கு இவ்வளோ பயம்? இந்த விஜய் நீங்க எவ்வளோ நாட்டி களத்துக்கு வரப்போறாரு? நீங்க சொல்ற மாதிரி பிரதமர் வருவாருங்க. பிரதமர் கூட நீ 5 மாநிலத்தில் இருக்கு. அதனால ஒரு 5-6 தடவை இங்க வந்துட்டு போவார். அஸ்ஸாம் போவார், கேரளா போவார். முதலமைச்சர் களத்திலே தான் இருக்க போறாரு. எதிர் சிலர் களத்திலே தான் இருக்க போறார். சீமான் களத்துல இறங்கி அவர் பாட்டு பேசிட்டே இருக்காரு. எல்லா கட்சி தலைவர்களும் களத்தில் மட்டும்தான் இருப்பாங்க. களத்திலேயே இல்லாத ஒரே தலைவனாக விஜய் மட்டும் தான் இருப்பார். ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டேன்னா அப்பா போதும், இதை வச்சு நீங்க பில்டப் பண்ணிக்க, விர்ச்சுவல் சொல்லிருங்கய்யா, நான் 5 இடத்துலையும் பேசுறதை வெவ்வேறு கட் பண்ணி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸா போடுங்க. 5 நாளைக்கு ஓட்டுவீங்கன்னா ஓட்டிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அது மதுரையா இல்ல திருச்சி, அவன் வாழ்ற வாழ்க்கையா தானேங்க. நீங்க இன்னுமே பாக்குறேன் யூடியூப்ல நீங்க போய் ஓட்டு கேட்கறாங்க. விஜய் தான் தொடர்ச்சியா முதலமைச்சரா இருக்காரு. யூடியூபோடைய முதலமைச்சர் விஜய் தான், ட்விட்டரோட முதலமைச்சர் விஜய் தான், இன்ஸ்டாகிராமோட முதலமைச்சர் விஜய் தான். முன்னாடி வேற ஒரு கட்சி இருந்தது. இப்போ அந்த இடத்துல விஜய் வந்துட்டாரு. முழுக்க விஜயோட ராஜ்யம் தான் இது எல்லாத்தையும் நடக்குது. அப்ப அதிலேயே வாழ்ந்து, அதிலேயே செத்து, அதிலேயே மடிஞ்சிடலான்னு இந்த கட்சி நினைக்குது. அப்போ இவங்களுக்கு ரியாலிட்டிங்கிறது என்ன? நம்ம உண்மையிலே ஏன் களத்துக்கு போகணும்? எத்தனை தொகுதிகளுக்கு நம்ம போகணும்? நீங்க ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் யார் தெரியுமா? விஜய நம்பி களத்துல இறங்கி நான் தேர்தலில் வேட்பாளராக போக போறான் பாருங்க. அவன் யோசிப்பான், எப்போ விஜய் வருவாரு, என்னைக்கு விஜய் வருவாருன்னு கேட்பாங்க தலைமையிட்ட. அதெல்லாம் வருவார், வெயிட் பண்ணு, இல்ல வராமே கூட போவார்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க உண்மையிலேயே திணறுவாங்க. அதுவும் மாவட்ட செயலாளர்கள் இல்லாதவர்கள், புதிதாக ஒரு சீட்டு வாங்கி நிற்கிறவங்க, அவங்க பெருசா திணறுவாங்க. என்னங்க இந்த மாவட்ட செயலாளர் எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார், விஜயும் வர மாட்டேங்கிறார், புஷியானந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார், அருண்ராஜும் வர மாட்டேங்கிறாரு. இப்போ பாருங்க இன்னொன்று இந்த ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் இவங்களாம் ரொம்ப தெளிவா சென்னையிலேயே நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை. எல்லாருமே சென்னையிலே நின்னாங்கன்னா மற்ற மண்டலங்கள்ல அது எந்த ஒரு அரசியல் கட்சியும் அப்படிதாங்க யோசிப்பாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் நீங்கள் பிரதானமாக அங்கே நிறைய மந்திரிகள் இருப்பாங்க. அவங்க அந்தந்த இடத்த பார்த்துக்குவாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், எடப்பாடி அவர்கள் அறிவிச்ச வேட்பாளர் பட்டியலை நீங்க பார்க்கலாம்.
அது எப்படி ஸ்பிளிட்டா இருக்குன்னு பார்க்கலாம். திமுக ஏற்கனவே நமக்கு தெரியும். திருச்சியில யாரு, கோயம்புத்தூர்ல யாரு, கரூர்ல யாருங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். தாவேக்கள் அப்படி ஏற்கனவே கிடையாது. விஜய் மட்டும் தான் ஒரே முகம். அட்லீஸ்ட் மேடையில தோன்ற இந்த முகங்களாவது பிரிஞ்சு பிரிஞ்சு நம்ம நிற்கலாம். எல்லா இடங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னாவது இருக்கணும்ல. அவன் அத பத்திலாம் கவலையே படல. நம்ம தொகுதியில வேலை செய்யணும். விஜய் இன்னொன்னு எல்லா கட்சியிலும் வேட்பாளர் பட்டியல இப்ப முதலமைச்சர் அறிவிப்பாரு. இல்ல எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார். அப்படிதான் பார்க்கலாம். இந்த கட்சியில பாருங்களேன். ஆதவ அர்ஜுனா நான் தான் வில்லிவாக்கத்துல நிக்கிறேன். ராஜ்மோகன் நான் தான் எக்மோர் நாளைக்கு காலைல உங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றேன். நீ சாப்பிட வர்றது அப்புறம் இருக்கட்டும்னே. நீ வேட்பாளர்ன்னு உங்க தலைவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அதே நமக்கு தெரியல. சாப்பிடுறதுக்கு போயிட்டாரு. காலைல சாப்பாடு என்ன செய்ய போறீங்க? மத்தியானம் சாப்பாடுக்கு என்ன போறீங்க? வருகிறேன் உங்கள் ராஜ்மோகன். கட்சி தலைவனுக்கு ஒரு மரியாதையே கிடையாது அந்த கட்சியில. அவர் டம்மி பீஸ் தான். அதுக்காக டம்மி பீஸுங்கிறதுனால நீங்க பாட்டுக்கு அவர் எதுவுமே சொல்ல மாட்டாருப்பா. பேசாம கடம்பா. அது சும்மா மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொல்லி விட்டுருவீங்களா? எனக்கு புரியவே இல்ல. நீ இது புஷி ஆனந்த் என்ன சொன்னாரு? அருண்ராஜ் அறிவிக்க போகும்போது திருச்செங்கோடு ரொம்ப ஆசையா ஒரு வேட்டிலாம் கட்டிட்டு வந்தார். இன்னைக்கு என்ன அறிவிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. புஷி ஆனந்த் உட்காரு. அதெல்லாம் அறிவிக்க முடியாது. எதா இருந்தாலும் தளபதி சொல்லுவார்னு சொல்லி சொன்னாரு. இப்ப தளபதி சொல்றது இவங்களுக்கெல்லாம் பொருந்தாதா? ஆதவ அர்ஜுனாக்கு பொருந்தாது, ராஜ்மோகனுக்கு பொருந்தாதா? இல்ல அவங்களே அறிவிச்சுக்கலாமா? உத்தேச பட்டியல்ல ஒரு கதை, என்னென்னமோ கதை போட்டு இது ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு கட்சியாகவே செயல்படாம வேறொரு தன்மையில அரசியல் கூட்டமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தேவைக்கான வேட்பாளர்கள் பட்டியலை இன்னைக்கு அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை இன்னைக்கு அறிவிக்கல. எதனால டிலே அப்படிங்கிறதும் தெரியல. உண்மையில அவங்க 234 வேட்பாளர்களை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களா? அறிவிக்கிறதுல மட்டும்தான் டிலேவா? இல்ல ஃபைனலைஸே இன்னும் பண்ணல? இல்லங்க ஃபைனலைஸ் ஆகல. 234 கண்டிப்பா ஃபைனலைஸ் ஆகல. நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 160 பிளஸ் 170 வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான் வந்திருக்கு. ஏன்னா 115ங்கிறது இவங்க சொன்ன நம்பர். 170 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா தொகுதியிலும் ஃபில் ஆகல. மேபி இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருந்தா கூட ஒரு முதல் வேட்பாளர் பட்டியல் இல்ல வந்து ஏதாவது நம்ம குறிப்பிட்ட தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 234க்கும் அறிவிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எல்லா தொகுதிகளுக்கும் ஆட்கள் வரல. நீங்க ரொம்ப வராத பட்சத்தில் கடைசி நிமிஷத்துல இந்த மாவட்ட செயலாளர்கள் இல்ல மாவட்டத்துல இருக்கக்கூடிய மற்ற பொறுப்பாளர்கள் யாராவது பிடிச்சு உள்ள போடுறதுக்கான அக்காமடேட் பண்றதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஆனா சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அவங்க நீங்க கட்சி தலைமையில ஏதாவது செலவு செய்யுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு விஜயோ அல்ல மற்றவர்களோ தயாராக இருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா, இந்த கட்சிக்கான செலவை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுனா தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எல்லா தொகுதிகளுக்கும் மேற்கொண்டு ஒரு 1 கோடி செலவு பண்ணாருன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 234 கோடி வேணும். அப்படி இல்ல 2 கோடி செலவு பண்ணாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 568 கோடி வேணும். அப்ப எங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆதவ அர்ஜுனா அவ்வளவு செலவு செய்வாரா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. அப்ப அதனால இவங்க அதுல திணறிட்டு இருக்காங்க. நீங்க செலவு செய்வதற்கு என்ன பண்ணலாங்கிறது பெரிய திணறிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு காலத்தில் விஜய்க்கு பணம் கொடுப்பதற்கு தொழிலதிபர்கள் எவ்வளவு பேர் நெறைய பேர் ரெடியா இருந்தாங்க. விஜய் அதை பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை. விஜய் அவர்கள் பார்க்க கூட தயங்கினார். எது கேட்டாலும் ஜான பாரு, புசிய பாரு, ஜான பாரு, புசிய பாருன்னு சொல்லிட்டு இருந்தார். அதோடைய பிரதிபலனாக இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, யாரும் அவருக்கு பணம் கொடுக்கலாம் தயாராக இல்லை. யாரும் அவருக்கு ஸ்பான்சர் பண்ண தயாராக இல்ல. அதனால பெரிய அளவுல கேண்டிடேட்ஸ்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 234 இன்னைக்கு ஒருவேளை அறிவிச்சிருந்தா கூட 234 அறிவிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. இன்னும் ஆட்கள தேடிட்டு தான் இருக்காங்க. ஓகே. அப்ப 234 தொகுதியில அவங்க கண்டெஸ்ட் பண்றதுங்கிறதே பெரிய சவாலா தான் இருக்கும். நிச்சயமா பெரிய சவாலா இருக்குங்க. நீங்க வந்து சில தொகுதிகளுக்கெல்லாம் ஆட்கள் கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, நீங்க கட்டமைப்பாகவே வந்து நீங்க எல்லா தொகுதிகளுக்கும் விஜய் கட்சியில ஆட்கள் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, சில தொகுதிகளுக்கெல்லாம் கட்டமைப்பு ரீதியாகவே இல்ல. நீங்க மாவட்ட செயலாளர்களே ரொம்ப முக்கி இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்ப இன்னும் சில தொகுதிகள், சில பஞ்சாயத்துகள்லாம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து மாவட்ட செயலர்கள் சில பேர் கேட்கறாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப அஜிதா அவங்க வந்து சீட்டு கேட்கறாங்க. இந்த பக்கம் சாமுவேல் அவர் சீட்டு கேட்கறாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா 2 பேருக்கும் இல்லாம வேற ஒருத்தருக்கு சீட்டு குடுக்கறதுக்கான வேலைகள் நடக்குது அப்படிங்கறத சொல்லி சொல்றாங்க. ஏன்னா புஷி ஆனந்த் வந்து இவங்க 2 பேரும் குடுக்கக்கூடாது, வேற ஒருத்தர் குடுக்கணும். அதே மாரி முன்னாள் நிர்வாகிகள் யாராவது இருந்திருப்பாங்க. அவங்க வெளிய போயிருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த தேர்தல கண்டெஸ்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கும் குடுக்கக்கூடாதுங்கிறது புஷி இந்த நேரத்திலயும் அந்த பழிவாங்கும் அரசியல புஷி ஆனந்த் விடவே இல்ல. நான் வந்து காசே சில பேர் குடுத்தா கூட நான் பழிவாங்குற அரசியல் நான் விட மாட்டேன். நான் கண்டிப்பா அத தக்க வச்சுக்குவேன் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அந்த சிக்கலும் இருக்க தான் செய்யுது. பட் அகைன் எல்லா தொகுதிகளுக்கும் ஆட்கள் கிடைக்கல இவங்களுக்கு. எல்லாம் ரொம்ப தேடி பார்த்து அட்லீஸ்ட் ஒருத்தராவது கிடைச்சா கூட தூக்கி உள்ள போட்டுருவாங்க. கிடைக்கல. அப்ப கடைசி நிமிஷத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருந்தார் புஷி ஆனந்த். ஒருவேளை தனிச்சு போனா நம்ம இணைச் செயலாளர், துணைச் செயலாளர், இந்த கொள்கை பரப்பு, அப்புறம் செய்தி தொடர்பாளர்கள் இவங்கலாம் கூட தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்த கடைசி நேரத்துல பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுவும் நடந்தாலும் நடக்கலாம். சார் விஜய் வந்து பெரம்பூர்ல கண்டெஸ்ட் பண்றதா ஒரு விஷயம் பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்க சைட்லயும் ஒரு இன்டைரக்டா அதை மென்ஷன் பண்றாங்க. அதுவாது உண்மையிலே கன்ஃபார்ம்டு தானா? அதை மீறி பெரம்பூர் அவரு என்ன காரணத்துல சூஸ் பண்ணாரு உங்களுக்கு? இல்லங்க. ஒண்ணு அவங்க என்ன சொல்றாங்க, மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க, தலித் இருக்காங்க. பிளஸ் வந்து திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்கு. கரண்ட் கேண்டிடேட் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. திமுக, அதிமுக ரொம்ப பெருசா அந்த தொகுதிகளுக்கு செய்யல. அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவா அந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது பெரம்பூர் தொகுதி குறித்து. பட் ஸ்டில் விஜயோட பெயர் பெரம்பூரில் வந்தால் தான் நான் நம்புவேன். அதுவரைக்கும் நிச்சயமா நம்ப மாட்டேன். ஏன்னா, அவருக்கு இன்னைக்கும் நான் நினைக்கிறது விஜய் கண்டெஸ்ட் பண்ணுவாருங்கிறது எனக்கு பல கேள்விகள் இருக்கு. அவர் நிப்பாராங்கிற பல கேள்விகள் இருக்கு. அவர் நிக்கிறாருன்னா,
இப்ப சொல்லியிருக்கிற அந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் கூட அவர் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடும்ல. இப்ப ஏற்கனவே நான் சொல்றேன், ரொம்ப பாயிண்டடா தான் அவர் போறாரு. ஒரு 10 இடங்களுக்கு, 10 ஊர்களுக்கு அவர் அப்படிதான் போறாரு. இருக்கக்கூடிய அந்த மிச்ச சொச்ச நாட்கள், அந்த 20 நாட்கள் அப்படிதான் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அங்க போயிட்டாருன்னா, பெரம்பூர் தொகுதியில விஜயுடைய கேண்டிடேட்டா அவர் அவர் யார முன்னிறுத்தி நம்ம அங்க விஜய்க்காக யார் பிரச்சாரம் பண்ணுவாங்க? விஜய்க்காக யார் போய் ஓட்டு கேட்பாங்க? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஏன்னா, அது மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல. விஜய் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா வரணும். அட்லீஸ்ட் அவர் தொகுதிக்காக ஒவ்வொரு வீட்டுக்கா வரணும். அவர் வாக்கு கேட்கணும், வாக்கு சேகரிக்கணும். இல்ல அட்லீஸ்ட் ஜீப்லயாவது வரணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அப்ப அதெல்லாம் விஜய் எப்ப செய்வார்? அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு போலீஸ்க்கு பெரிய சேலஞ்சா இருக்கும். விஜய் போறாரு, இவரு பழக்கம் போல எல்லா இடத்துலயும் கூட்டத்த சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ்க்காக எல்லாரும் கிளம்பி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அந்த கூட்டத்த சேர்க்கிறதுல போலீஸ்க்கான சேலஞ்ச், எலக்ஷன் கமிஷனுக்கான சேலஞ்சஸ்லாம் இருக்கு. எனக்கு என்னவோ விஜய் நிற்க மாட்டார் தான் நான் இன்னும் நம்புறேன். பார்க்கலாம். இந்த வேட்பாளர் பட்டியல் வரும்போது தான் பல தகவல்கள் வருகிற மாரி இந்த தகவல்கள் வந்து பொய்யா போகிறதா, இல்ல உண்மையாகிறதாங்கிறது அப்பதான் உறுதிப்படுத்த முடியும். ஓகே. உண்மையிலே இப்ப விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போறதுல பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அந்த பயம் வந்து விஜய் தரப்புக்குமே இருக்கும். ஆனா அந்த ஒரு மக்கள் வந்து ஒரு மொக்கிற மாரி மொக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலையா? இல்ல உண்மையிலே அது முறைப்படுத்த முடியாத அளவுக்கு அதெல்லாம் முறைப்படுத்தலாங்க. இல்லைங்க. எல்லா கட்சிகளும் நம்ம என்னங்க எம்ஜிஆரோட ஒரு பெரியவராங்க. நீங்க எவ்வளவோ கூட்டம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நீங்க கலைஞருக்கு எவ்வளோ கூட்டம் சேர்ந்தது, வைகோவிற்கு எவ்வளோ கூட்டம் சேர்ந்தது, எவ்வளோ பெரிய பேச்சாளருக்கு எவ்வளோ கூட்டம் சேர்ந்தது, அவங்களெல்லாம் விடல இவர் பெரியவரா, ஒரு முகத்த பார்க்கறதுக்கு அப்படி வர்றாங்க. நீங்க அதுக்காக அது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கிரவுடெல்லாம் கிடையாது. அந்த கூட்டத்த எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடு உள்ள கூட்டமா இருந்தாங்க. ஓரளவுக்கு அரசியல் பக்குவம் அடைஞ்சதா இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டமா இருக்காங்க. நீங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எது சொன்னாலும் அவங்க அதுக்குள்ள அடங்காம, ஒரு மாரி ஒரு டிசாஸ்டர கிரியேட் பண்ணிர்றாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல இது உடையும். ஏன்னா, இப்ப ஒருவேள விஜய் சொல்றது உண்மைன்னு வச்சுக்கலாம். இப்ப நாளைக்கு வந்து 5 தொகுதி நாளான்னைக்கு 5 தொகுதி போறாருன்னு வச்சுக்கங்களேன். பெரம்பூர், அண்ணா நகர், கொளத்தூர் ஒரு 5 தொகுதி பார்த்தேன். இந்த 5 தொகுதியும் விஜய் போறாருன்னா, இப்போ அண்ணா நகர்ல இருக்கிற மக்கள் கொளத்தூருக்குலாம் போமாட்டாங்க. அண்ணா நகர் தான் வரப்போறத வெயிட் பண்ணுன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. கொளத்தூர்ல இருக்கிற மக்கள் பெரம்பூருக்கு போமாட்டாங்க. பெரம்பூருக்கு வருவாரு, கொளத்தூருக்கு வருவாரு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அதனால முதல்ல நம்ம அதான் சொல்றோம். கரூர்ன்னு போனா கரூரோட மாவட்டத்துல நின்னுகிட்டு எல்லா தொகுதியும் இங்க கிளம்பி வா. பக்கத்துல இருக்க திருச்சி மாவட்டம் வா. பக்கத்துல இந்த பக்கம் இருக்கிற சேலம் மாவட்டம் வா. அப்படி சொல்லாம விஜய் முன்னாடியே போயிருந்தாருன்னா, இந்த பெரிய கிரவுட் இருக்கு. விஜய் கிரவுட் பிளங்கதே உடைஞ்சு போயிருக்கும். அத அவங்க உடைக்க கூடாதுன்னு நெனச்சாங்க. பட் இப்போ எல்லா தொகுதி மக்களும் விஜய் வரட்டும்னு காத்துட்டு இருப்பாங்க. வரட்டும். அவர் தான் எல்லா தொகுதிக்கும் வரப்போறான்னு சொல்லி கதை விடுறாங்கல்ல. அப்ப 5 தொகுதி வர்றான், 5 தொகுதி வரணும்னு காத்திருப்பாங்க. யாரும் போய் பெருசா முண்டிக்கிட்ட போய் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா, இது தொகுதியாக நீங்க கரூர்ல வந்த கூட்டத்தையே போலீஸ் அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி 27,000 நீங்க 6 தொகுதியா உடைச்சீங்கன்னா, ஒரு தொகுதிக்கு 5,000 பேர் தான் வந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா விஜய் பார்க்க வந்தது 5,000 பேர் தான். 5,000 பேருக்கு குறை 4,500 பேர் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் கணக்கா வருது. அப்படி இருக்கிறனால, இந்த கூட்டம்ங்கிறது எல்லா இடத்துலயும் பெருசா வரும்ங்கிற சொல்லிட முடியாது. சென்னையில அவர் எங்க பிரச்சாரத்திற்கு போனாலும், மற்ற தலைவர்களை பார்க்க வருகிறதோட கொஞ்சம் கூடுதலாக வருவார்களே தவிர, வெவ்வேறு தொகுதிகள்ல இருந்து கிளம்பி வந்து வாங்கப்பா எல்லாரும் குடும்பத்தோட விஜய் பார்த்துட்டு வந்துறோம்லாம் போக மாட்டாங்க. அந்தந்த தொகுதிகளுக்கு வரும்போது அந்த தொகுதி மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் தான் நினைக்கிறேன். அதனால இது முறைப்படுத்தலாம். காவல்துறை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கணும். போகின்ற மக்கள் அவர்கள் கூடுதல் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏன்னா, இந்த அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியா விஜய் கூட்டம்னால நடந்துட்டு இருக்குங்கிற பார்க்கின்றோம். கடுமையான வெயில் வேற அடிக்குது. அப்ப அதற்கு நம்மளோட உயிரை எப்படி பாதுகாத்துக்கிறதுல இந்த பொதுமக்களுக்கும் ஒரு அக்கறை வேணும். ஏன்னா விஜய் கட்சி அக்கறைப்பட போறதில்ல. அவங்க போனுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? தேர்தல் ஆணையம் எங்களை கை விட்டுருச்சு. இன்னுமே ஸ்டாலின் போலீஸா தான் இருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது கதை விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களோட உயிர்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதா நம்மளோட பார்வையாக இருக்கும். இன்னொன்னு வரக்கூடிய காலம் வந்து அதிதீவிர வெயில் காலம். இன்னொன்னு ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியது இருக்கும். இப்ப மத்த தலைவர்களை பார்க்க வரவங்க அவங்க மட்டும் வருவாங்க. அபவ் 30 அந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய பெண்கள் வருவாங்க. குழந்தைங்களை வேற தூக்கிட்டு வந்து தொலைவாங்க. சோ அத வந்து விஜய் தரப்போ இல்ல தேவைக்க தரப்போ ஒரு பொறுப்பா உணர்ந்து நேரத்துக்கு வர்றது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லங்க. இன்னொன்னு எனக்கு அதான் சொல்றேன் இல்லையா? நீங்க அந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு இல்ல மற்ற கூட்டங்களுடைய தன்மையை பார்த்த பிறகு, அந்த அளவுக்கு ஒரு அதிதீவிர கிரவுட் வருமான்னு எனக்கு கேள்விகள் இருக்கு. அதுவும் ஒரு 3 மணி வெயில்ல விஜய் பார்க்கறதுக்கு சென்னை மக்கள் வந்து அப்படியே பெருசா வருவாங்களான்னு எனக்கு நம்பிக்கை வருவாங்க. மற்ற தலைவர்கள் கொஞ்சம் கூடுதலா வருவாங்க. ரொம்ப தள்ளுமுள்ள ஆகுற அளவுக்கு கிரவுட் வருமாங்கிறது எனக்கு கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா, விஜய் மேல இருக்கிற அபிமானம், விஜய்ங்கிற அரசியல் கட்சி தலைவர் மேல இருக்கிற அபிமானம்ங்கிறது நாளுக்கு நாள் குறைந்தான் வருகிறது. மக்களுக்கு அது அதிகமாகல. இன்னைக்கு பார்க்குறோம் அந்த களமே நம்ம சொல்றோம் இல்லையா? போக 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 தாவேக்கு அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே இல்ல. தாவேக்கு அந்த ஸ்பேஸ் விட்டு கம்ப்ளீட்டா காலி ஆயிட்டு இருக்கு. நீங்க பில்டப் பண்ணலாம். நாளைக்கு விஜய் வந்துட்டாருன்னா பாருங்க, விஜய் மறுபடியும் அந்த ஸ்பேஸ கேப்சர் பண்ணாரு. நீங்க பில்டப் பண்ணிட்டே இருக்கலாம். இல்ல அந்த பில்டப்லாம் உடையிற காலம் வந்துருச்சு. இது தேர்தல் காலம். இந்த தேர்தல் கால தொண்டர்களுக்கே ஸ்லோவா அது புரிய ஆரம்பிச்சிட்டோம் சார். ஃபீல்டுல நம்ம இல்ல. களம் வந்து ஏடிஎம்கே வெஸ் டிஎம்கே தான் இருக்கு அப்படிங்கறது தொண்டர்களே ஸ்லோவா நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. தொண்டர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அதனால தானே கடைசி நடந்த கூட்டத்துல கூட்டணிக்கு போகலான்னு எல்லாம் பேசுனது. இப்ப வந்திருக்கிற பல மாவட்ட செயலர்கள் பெரும்பான்மையான மாவட்ட செயலர்கள் தயவு செய்து கூட்டணிக்கு போயிருங்க. அந்த விர்ச்சுவல் வாரிசு லூசு பயல்க அவங்க சொல்லுவான் 40% 20% ஆதவ அர்ஜுனா ஒரு இந்த மாதிரி ஏதாவது உளறிட்டு கிடப்பாரு. ஜான் ஏதாவது உளறிட்டு கிடப்பாரு.
உண்மை அது அல்ல. களத்துல நாங்க பார்க்கிறோம். நம்ம தேற மாட்டோம். 10% கூட நம்ம தேற மாட்டோம். நம்ம கூட்டணிக்கு போனா தப்பிப்போம். அப்படின்னு சொல்லி இந்த மாவட்ட செயலர் எவ்வளோ சொன்னாங்க. ஏன்னா களத்துல அவங்களுக்கு தெரியும். நம்ம இன்ஸ்பயர் பண்ற மாரி நம்மளும் வேலை செய்யல, விஜயும் வேலை செய்யல, யாருமே வேலை செய்யல. அப்ப வேலையே செய்யாம போய் ஓட்டு கேட்டா மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிங்கிறத இந்த மாவட்ட செயலாளர்களாக அவன் சுத்தி சுத்தி வரலாம். அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் விஜய்க்கு அது புரியவே இல்ல. தொண்டர்கள் மத்தியில பெரிய சுணக்கம் இருக்கு. ஒட்டுமொத்தமாக மக்களோட பார்வையுமே வந்து விஜய் என்னங்க பெரிய தலைவர் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துருச்சு. பல இடங்கள்ல கொடுத்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் விஜய் தவற விட்டுட்டே வந்திருக்காரு. பல இடங்கள்ல வந்து டிசாஸ்டரா தான் விஜய் இருந்திருக்காரு. அப்படி இருக்கின்ற காரணத்தினால ஒரு மிகப்பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தோட வோட் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படிலாம் நடக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன ஒரு பெர்சன்டேஜ் வருமோ அந்த பெர்சன்டேஜ் தான் வருமே தவிர, அதை தாண்டி விஜய்க்கு வருவதுங்கிறதே கூட வாய்ப்புகள் குறைவு தான். அந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறமே எல்லா வாட்டியுமே விஜய் வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்துக்காக தான் பேசப்படுறாரு தவிர்த்து ஒரு விஷயம் கூட அவர் இதுல சாதிச்சிட்டாரு, இதுல மாஸ்க் ஆடிட்டாருன்ட்டு ஒரு விஷயம் கூட இல்ல சார். தொடர்ந்து அவரோட நேம் வந்து அவரோட மதிப்பு குறைஞ்சிட்டே தான் போகுது. அப்படிதானே? கீழே தாங்க கிராஃப் கம்ப்ளீட்டா கீழே தாங்க போயிட்டு இருக்கு. ஆனா அதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல. அதுக்கு காரணம் வந்து எதிர்க்கட்சிகள் சதி பண்றாங்க, இல்ல ஆளுங்கட்சி சதி பண்றாங்க இல்ல. எல்லாவற்றுக்கும் காரணம் விஜய் தான். நீங்க வந்து எல்லாவற்றிலுமே தப்பு தப்பா ஹேண்டில் பண்ணி கரூர் இன்சிடென்ட்ல இருந்து நீங்க ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் பாஜக குறித்து பேசாமல் தவிர்க்கிறது, ஜனநாயகன் பிரச்சனை, சிபிஐ பிரச்சனை எல்லாவற்றிலும் தன்னுடைய தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டது விஜய் தான். வேற யாரும் போட வேண்டிய அவசியமே இல்லை. விஜயே குழிக்குள்ள இறங்கிறாரு, மண்ணள்ளி போடுங்க மண்ணள்ளி போடுங்க, அவரே மண்ணள்ளி போட்டுக்கிறாரு தவிர வேற யாருமே அவருக்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. கடைசி வரைக்கும் இந்த குடும்ப பிரச்சனை, இவங்க நடிகை விவகாரம் எல்லாவற்றிலும் தப்பான முடிவுகள். இன்னும் சொல்லப்போனா நேத்து நீங்க அந்த கேள்வியை கேட்டீங்க இல்லையா? நேத்து விஜய் போனது முதல் டிஜிபி அலுவலகம் போனது முதற்கொண்டு எல்லாமே தப்பான ஸ்ட்ராட்டஜி, தப்பான கைடன்ஸ். அவர் என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய புரிதல் இல்ல. ஆளாளுக்கு இழுத்து அடிக்கிறாங்க. சரி இங்கிட்டு கூப்பிடுறானா அவன் ஓடுவான், இங்கிட்டு கூப்பிடுறானா இவன்ட்ட ஓடுவான் அப்படின்னு அவர் ஓடிட்டு இருக்காரு தவிர, அவருக்குன்னு ஒரு பக்கமான இடமா இருக்குன்னு இருக்கலாம். நீங்க அதான் சொல்லலையா? நீங்க ஒரு தலைவனுக்கு தனிப்பட்ட பார்வைன்னு ஒண்ணு இருக்கணுங்க. தனிப்பட்ட பார்வை சொல்லும்போது சுய அறிவுங்கிறது இருக்கணும். நீங்க சுய அறிவு இல்லாட்டி இந்த பிரச்சனைகளை எந்த ஒரு தலைவனும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சுய அறிவு இருக்கிற தலைவன் என்ன சொல்லுவான், நான் பார்த்துக்கிறேன், நான் யோசிக்கிறேன், தனியா விடுன்னு சொல்லுவான். சுய அறிவு இல்லாதவன் ஒவ்வொரு வாட்டி ஃபோன் பண்ணி யாராவது வந்து எனக்காக சொல்லுங்கப்பா, ஏன்னா வந்து என் முகத்துக்கு நேரா சொன்னீங்கன்னா தான் எனக்கு புரியும்னு சொல்லுவான். அதுதான் விஜயாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு உண்டான மரியாதை, அவருக்கு உண்டான வாக்கு வங்கியை, அவருக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அவர் இழந்து கொண்டே இருக்கின்றார். மக்களை போய் நேரடியா சந்திச்சு நம்ம பேசும்போது அவங்க நம்மள நம்புவாங்க, நமக்காக ஓட்டு போடுவாங்கங்கிற எண்ணம் இல்லாம ஏதோ ஒரு பிஆர் ஸ்டண்ட் பண்ணா அதுவே எனஃப் அப்படிங்கிறாங்களே இன்னமுமே செயல்படுறாரு. ஏன்னா விஜய் வந்து மக்களை பாக்குறது இல்ல. அவர் ட்விட்டர் தானே பாக்குறாரு. ட்விட்டர்ல அவருக்கு காமிக்கக்கூடியதை பாக்குறாரு. அவர் என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை பாக்குறாரு. அப்போ அவர் சொல்லும்போது, சார் பாருங்க சார், இந்த பேட்டியை பாருங்க சார், இந்த பெண்மணி எப்படி பேசுறாங்க பாருங்க சார், இந்த அம்மா எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க சார், இந்த தம்பி எப்படி பேசுறான்னு பாருங்க, உங்களுக்கு தான் சார் ஓட்டு. விஜய் நம்புறார். அப்படியா, ஓகே நீங்க எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்க? சார் நாங்க பயங்கரமா பண்ணிருக்கோம் சார், 30% வந்துரும் சார், 40% வந்துரும் சார். அப்படியா, ஜெயிச்சிருவோம். அவ ஜெயிச்சிருவோம். நீங்க களத்திற்கு போறதுக்கு முன்னாடியே சார் நீங்க 160 சீட் ஜெயிச்சிட்டீங்க சார் சொல்லி சொன்னா, சோம்பேறியான விஜய் எப்படி போவாரு? நான் எதுக்குப்பா போகணும், 160 போதும் ஜான், வேணா நெக்ஸ்ட் தேர்தல் நம்ம 200 பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ தொடர்ச்சியாக நம்புறாரு. விஜய் நம்புறாரு. உண்மை. விஜய் வந்து உண்மையிலே ஜெயிக்க போறேன்னு நம்புறாரு. விஜய் சிஎம் சேர்ல எப்படி போய் உட்காரணும்னு அவர் கனவு கண்டுட்டு இருக்காரு. விஜய்க்கு ரியாலிட்டி அதான் இல்ல, புரியல. ஒரு நாள் தெரியும். ரியாலிட்டி செக் நடக்கிற நாள் என்பது மே 4ஆம் தேதி. அந்த 4ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேல இவங்க சொல்றாங்க இல்லையா, காலை 10 மணிக்கு சிஎம்மா விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுருவார். 10 மணில இருந்து விஜய்க்கு போய் புரிய ஆரம்பிக்கலாம். விஜய்க்கு மே 4ஆம் தேதி 10 மணிக்கு தான் நல்ல நேரம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை கூட தவற விட்டாரா, புரிஞ்சுக்கிறாராங்கிறது தெரியல. அவர் மறுபடியும் திமுக சதி பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே உள்ள பூந்து பண்ணிட்டீங்களா ஸ்டாலின் சார் சொன்னாலும் சொல்லுவார். என்னோட அடுத்த கேள்வி அதுதான். உண்மையிலே மே 4 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இந்த விஜயோட அதிதீவிர தொண்டர்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது புரியுமா, இல்ல இதுக்கும் திமுக தான் காரணம்னு நான் சொல்லுவாங்களா, இல்ல விஜய் முதல்வர் ஆயிட்டாருன்னு அவங்களே இல்யூஷன்? ரெண்டு விதமா இருக்குங்க. ஒண்ணு, திமுக பாஜக இதான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம். திமுக பாஜகவும் சதி செஞ்சு மறைமுக கூட்டணி வச்சு எங்க தலைவரை வீழ்த்திட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன்ல பாக்ஸ்ல வந்து இவிஎம் மிஷின்ல ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற கூட்டம் வரும். இன்னொரு ஜோம்பி கூட்டம், இல்ல எங்க தலைவர் தான் முதலமைச்சர், அவரை முதலமைச்சரை ஏத்துட்டு நாங்க வாழ்ந்துகிட்டு இருப்போம், நாங்க வேற யார் முதல்வர் இருந்தாலும் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் தெரியும். ஒரு கூட்டத்திற்கு இல்ல இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிறைய பேர் சொன்னாங்க, விஜய் செய்கின்ற அரசியல் தவறான அரசியல், அவர் வந்து தன்னை திருத்திக்கிட்டு இனிமேலாவது பண்றன்னு பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் ஒட்டுமொத்தமா விலகுவாங்க. இது என்னடா இதெல்லாம் திருத்த முடியாத ஜென்மம் அப்படி சொல்லி விலகுவாங்க. பட் இதெல்லாமே தொண்டர்கள் மத்தியில் நடக்கிற விஷயம் தானே தவிர, தலைவாழக்கூடிய விஜய் ரொம்ப தெளிவாக அடுத்து என்ன படம் பண்ணலாம், அடுத்து பர்சனல் லைஃப்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ட்ராக் நோக்கி அவர் போயிட்டே இருப்பார். அவருக்கு இது குறித்தெல்லாம் எந்த கவலையும் எந்த அக்கறையும்லாம் கிடையவே கிடையாது. மேல்மட்ட வீரர்கள் எல்லாமே தப்பிச்சுருவாங்க. மேடையில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிற மாவட்டத்தில் எல்லாம் தப்பிச்சுருவாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிறவங்க எந்த விதமான பிரதிபலனும்
எதிர்பார்க்காமல் செய்கின்ற, வேலை பார்க்கின்ற இந்த தொண்டர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவனுங்க தான் பெருசா அடிபடுவானுங்க. சார் ஃபைனல் கொஸ்டின் இப்போ திமுக, அதிமுகல இருந்து எல்லா அரசியல் கட்சியுமே மிகப்பெரிய தோல்விகளை சந்திச்சு திரும்ப மீண்டெழுந்து ஆட்சியை பிடிச்ச வரலாறு இருக்கு. இப்போ தேவைக்கு இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல பெரிய தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இப்போ அப்படி ஒரு தோல்வி அடைஞ்சா தங்களை வந்து ரீகரெக்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப எழுந்து வருவாங்களா, இல்ல கட்சியே காலியாகி வாய்ப்பு வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க. ஏன்னா அதான் சொல்றேன் இல்லையா? நம்ம தேர்தலுக்கு 27 நாட்கள் மட்டுமே இருக்கின்ற வேளையிலேயே வருவாரா மாட்டாரா நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னுமே வந்து பில்டப்புகளையும், நரேட்டிவ்களையுமே வந்து வாழ்க்கை ஓட்டுறான்னு ஒரு கட்சி வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பக்கபலமா இருக்கிறவங்க துணையா போறாங்க. மே 4ஆம் தேதி ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்திற்கு பிறகு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பண்ணுவாங்க? விஜய கண்டுக்க மாட்டாங்க. ஒரு 7ஆம் தேதி விஜய் ஒரு மதுரைக்கு ஒரு தனியார் ஒரு ஃபங்ஷனுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஓடணும்னு நினைக்கிறீங்களா? நீலாங்கரையில யாராவது நிப்பான்னு நினைக்கிறான் கிளம்பிருவான். ஏய் யார் போட்டு வீட்ட பார்க்க சொல்லியா? விஷுவல் மட்டும் எடுத்து போடி, அவர் இப்படி பேட்டி கொடுக்க மாட்டார். இப்படி தான் சொல்லி பேசுவாங்க. சார் விஜய் வரா சார். விஜய் வந்தா நமக்கு என்ன? வராட்டி நமக்கு என்ன? சிஎம் என்ன பண்றாருன்னு போய் பாரு. எதிர் சிலர் என்ன பண்ணாரு போய் பாரு. அடுத்த அரசியல் என்னன்னு போய் பாருன்னு இப்படி போயிடுவாங்க. அப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இவர உச்சியில இருந்து கீழ தூக்கி எறிவாங்க. அன்னையிலிருந்து விஜய்க்கு புரியும். ஆனால் இதெல்லாம் பார்க்கின்ற விஜய் இதெல்லாம் பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம களத்துல அதிகமா வேலை செய்யணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு புரிஞ்சுக்குவாராங்கிறது எனக்கு பெரிய டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அடிப்படையில விஜய் வந்து அரசியல் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கார். அரசியல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நம்ம வந்து புகுத்த முடியாது. அவருக்கு இயல்பாக வரணும். அடிபட்டாலாவது சில பேர் இயல்பாக வரும். ஆனால் விஜய் அதெல்லாம் கத்துக்குவாரான்னு டவுட்டா தான் இருக்கு. நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன்ப்பா. நான் பேசாம ஏசி லைஃப்லயே வாழ்ந்துட்டு போயிடுறேன். அப்படிங்கிறதா விஜயோடைய அடுத்த ஸ்டெப்பா இருக்கும் நான் பார்க்கிறேன். பர்சனலி அவர் ஒரு இன்கேப்பபிள் ஃபெலோ அண்ட் எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட். ஒரு மக்களோட பழகுறதுலே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. சோ அவர் அரசியலுக்கு பை நேச்சரா அவர் அரசியல் ஃபெலோ இல்ல. யாரோ மண்டையில ஏத்தி விட்டு இங்க தள்ளி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து கட்டுன மனைவி, பிள்ளைங்களோட பழகுறதே நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க மக்களோடலாம் எதுக்கு போய் போறீங்க நீங்க? நமக்கு அதுவே பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதனால விஜய் அதெல்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க சொல்ற மாரி கண்டிப்பா அவரு உண்மையிலே யாரோ ஏத்தி விட்டாங்கன்னா, ஜோசியக்காரர் தான் ஏத்தி விட்டாங்க. ஜோசியக்காரர்கள் சில பேர், சார் நீங்க ஒரு தடவை உட்கார்ந்தீங்கன்னா 3 டைம் நீங்க சிஎம் சார், எம்ஜிஆர் மாரி சார் சொல்லி ஏத்தி விட்டாங்க. விஜய் அதெல்லாம் நம்புறார். இப்ப எப்படி ஜான் இவங்கள நம்புறாரோ, அதே மாரி ஜோசியக்காரர்கள் நம்புறாரு. பெரிய அளவுல நம்ம பெரிய மாற்றத்த கொண்டு பண்ண போறோம். நம்ம தான் சிஎம் ஆக போறோம். ஒரு கனவுல அவரும் வாழ்ந்துட்டு இருக்கார். அந்த கனவு எல்லாம் கலையும். கனவு வந்து கண்ணு முழிச்சு பார்க்கிற நாள் மே 4ஆம் தேதியாகத்தான் இருக்கும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. நன்றி.